வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வச்சு தான் எல்லா ஒரு செயல்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலை சார்ந்து ஒரு பேச்சாற்றல் அழகு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கோச்சாரப்படி அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கிரன் இடம்பெறார். அப்படி இருக்கும் பொழுதும் துலாம் ராசிக்கு பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சுக்கிரன் இருந்தாலுமே கூட பட் என்னன்னா ஒரு சுப விரயங்களா மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமைப்பும் அது இல்லாமல் பார்த்தா 10ஆம் இடத்துல குருவும் உச்சம் பெறாரு. இது இந்த கிரகநிலையோட அமைப்பினால நமக்கு இந்த துலாம் ராசி பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவில் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நடந்திருக்கும். ஆனா இப்போ இந்த மாதம் இந்த காலகட்டத்துல கிரகநிலைகளுடைய கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அது உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகம். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள நமக்கு கரெக்டான வருமானம் கிடைக்கிற அந்த வருமானம் கிடைக்காதனால பல குடும்பத்துல பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் இருந்தனால நமக்கு அடுத்த லெவல்ல போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை பார்த்தீங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் செய்யக்கூடியவர். அது மாதிரி இருக்கிறனால உங்களை சுற்றி நல்லவங்க போல நடித்து உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. அது இல்லாமல் 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. அந்த மீன ராசியில சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாம மற்றவங்களை சார்ந்து போகும்போது அவங்க நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். அது இல்லாமல் கும்பராசியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட தடுமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா விலகறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள துளாராசி பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுமாற்றங்களும், ரெண்டாவது சண்டை சச்சரவுகள், நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறது, சந்தேக உணர்வு, வீட்டுக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலெல்லாம் நடந்திருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பிப்பு சார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு அந்யோன்யமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு எதிர்ப்புறமாக தான் இருந்திருக்கோம். ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு அக்கறைங்கிறது இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த துளாராசிக்கு பொறுத்தளவு ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு இன்பமான ஒரு அன்பான ஒரு குடும்பமாக கண்டிப்பாக அமைய போதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நான் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்துட்டேங்க,
எல்லாம் கைக்கூடி வருது, ஆனால் கடைசி டயத்தில் எங்களை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்துக்காக எடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உச்சமேட்டக்கனால வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணணும், வெளிநாட்டில் போய் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான வருமானம் கிடைக்கல, நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளியூர் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பயணமாக உங்களுக்கு இருந்து அதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள். நான் வந்து இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கடன்லேயே போயிட்டு இருந்தது, எனக்கான வருமானமும் இல்லாமல் இருந்தது, நான் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு உருவாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற பணம் நம்ம கோயிலுக்கு போய் கொடுக்குறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் நம்மளால் போகாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தனையாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் படித்த கல்விக்கான கண்டிப்பாக அதுக்கான வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் வந்து விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, அது மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு இப்படி இருக்குது, அதனோட வழியில் நம்ம போகும்போது நினச்சது எல்லாமே உடனே கைக்கூடி வருங்க. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அதனான வழியில் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகம் பற்றி நீங்கள் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே சிம்மராசி பொறுத்தளவில் சிம்மராசி அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். தலைமை பண்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கம்பீரம், எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படி ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடிய ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிலவக்கூடிய பலன் என்ன, அது கோச்சாரப்படி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே உங்க ராசிநாதன் உங்க ராசியில இப்ப அந்த ஆகஸ்ட் மாதம் சஞ்சாரிக்கிறாருங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் இருக்க போறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமா சரியா இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணும் பொழுது, இந்த சூரியன் உங்க ராசியில் இருக்கும் பொழுது, அது தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உங்க ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது, இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா கண்டிப்பா இருக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கறனால பயமே உங்களுக்கு அதிகமாகும். ஒரு தலைவலி வந்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான பயம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுக்கும். ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்குங்க. கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும். தொழிலில் சில இடத்துல கெட்ட பேறுகள் இது மாதிரி கொடுத்துருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு ப்ராப்ளம், இது மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ சிம்மராசிக்கு
தெளிவான சிந்தனை இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்து, உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு இது மாரி இருங்க, அது மாரி இருங்க அப்படின்னு நீங்க வாய் திறந்து சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட உடனே சால்வ் ஆயிரும். இதே நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குங்க. ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆனா, அது உங்களால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். நம்மளால வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலையே! நம்ம வந்து எல்லாமே ஒரு பாதிப்பாகுது. நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடியுது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்தவங்களுக்கு, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா நல்லது மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் இப்ப சிம்மராசி இருக்க போறீங்க. அதே மாரி மாணவ செல்வங்களுக்கு கல்வியில சில டயத்துல மந்த நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கல்வியில ஒரு தலைசிறந்த ஒரு மாணவ செல்வங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லாம நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் படிச்ச வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா வந்து இருந்த குழப்பங்களும் உங்கள விட்டு விலகப் போகுதுங்க. தடுமாற்ற இருந்த பிரச்சனைகள எல்லாம் அது சரி செஞ்சு, வாழ்க்கையில நிம்மதி மட்டும் அடையக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவுகள், எவ்வளோ சம்பாரிச்சாலும் என்னால மிச்சம் பண்ண முடியல. ஒரு கடன் கட்டுறக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, இப்ப இந்த காலகட்டத்தில கண்டிப்பா கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அது மட்டும் இல்லாம வாகனத்தில போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள விட்டு குடுத்துட்டு போறது நல்லது. உங்க 2 பேத்துக்குள்ள சந்தேக உணர்வு, உங்க 2 பேத்துக்குள்ள தேர்ட் பெர்சன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல்கள் இருக்க வேண்டாங்க. சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அது இல்லாம நிலையான ஒரு மனமாற்றம் கண்டிப்பா இருக்கணும். யாராவது வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பா யாராவது பேசுனாங்கன்னா, அவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பி போகும்போது, அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இது இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து தைரியத்தோட நீங்க போராடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு, புதன் இருக்கனால, அது குரு உச்சம் பெற்றிருக்கனால, ஏதாவது அஷ்டம சனியில ஒரு நல்லது ஏதாவது பண்ணுங்க. அதாவது அசையா சொத்துல நீங்க முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, யாருக்காவது திருமண ஏஜ்ல திருமணம் பண்றது, இது மாரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும்பொழுது, ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். இது மாரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாளா வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டவங்க, கண்டிப்பா இந்த அஷ்டம சனில நீங்க வீடு கட்டும்பொழுது, கண்டிப்பா பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்காது. அது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தையும் நீங்க தவிர்த்துக்கலாம். அதே மாரி வாகனத்தில வந்து கண்டிப்பா உங்களுக்கு கவனம் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு பைக்கோ, காரோ வச்சிருக்கேன். அது வித்துட்டு மறுபடியும் ஏதாவது புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அகல் கால் வைக்கக்கூடாது. ஆடம்பரங்கள் தேடி போகக்கூடாது. இத விட அது பெருசு, அத விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கறக்கு ஆசைப்படாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அது இருந்தா கூட, அது உங்களை விட்டு விலகி போகும். அதே மாரி யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, சப்போர்ட் பண்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண்றது, இது எல்லாமே நீங்க தவிர்த்துக்கோங்க. அத தவிர்த்துக்கிட்டீங்கனாவே, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்கள விட்டு விலகி போன சொந்தங்கள், உறவினர்கள், சகோதர ஒற்றுமைகள், அப்பா வகையில வந்த சொந்தம், அம்மா வகையில வந்த சொந்தம், இது எல்லாமே வந்து இருந்த பிரிவினைல விலகி, சந்தோஷமா, ஒற்றுமையா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்ல அப்படின்னு நெனைச்சவங்க, கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியில ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றவங்க, கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கிறவங்க, அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்கள சார்ந்தோ, இல்ல மத்தவங்கள நம்பியோ, இல்ல பார்ட்னர் போட்டு நீங்க பண்றது, அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும்
யோசிச்சு நீங்க நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமா கண்டிப்பா வரும். பட் இது வந்து நம்ம பொது பொது பலனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். நீங்க உங்க சுய ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கம். சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். நம்ம இந்த மாதத்துல என்ன மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த ராசித்துல இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில சூரியனோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோபமும், பிடிவாத குணமும், நெனச்சத சாதிக்கணும், நெனச்சத அடையணும் அப்படிங்கிற எப்பவுமே அந்த எண்ணத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மேசராசிக்கு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சில தடங்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம மேசராசிக்காரங்கள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தெளிவான முடிவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு வந்து தொழிலுங்கிறது முடக்கமாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலைய விட்டுட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மறுபடியும் தொழில் அமையுமா? சொந்த தொழில் வைக்க முடியுமா? வெளிநாடு போக முடியுமா? நமக்கு அதே வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா கிடைக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். மேசராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதனும், சுக்கிரனும், சனி பகவான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், குடும்பத்துல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அது இல்லாம விரயச்சனியும் நடந்துட்டு இருக்கனால, 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மேசராசிக்காரங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்றது, இது மாரிலாம் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அந்த மறுபடியும் அந்த வேலை வீடு கட்ட முடியுமா? இடம் வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்தில நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம். மேசராசிக்காரங்கள பொறுத்தளவு நமக்கு வந்து திருமண யோகம் அமையுமா? நம்ம ரொம்ப வருஷமா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நடக்கல. எப்ப நமக்கு திருமணம் அமையும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும். வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இல்லை வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சாமிகளுக்கு போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிற்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பளம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல இரவு நேர பயணங்கள், அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 சனி நடக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடகராசியில பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்ப மேச ராசிக்கான பலன் பார்க்கும் பொழுது கடகத்துல இப்ப புதனும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கா அப்படிங்க. அப்ப புதனும் சுக்கிரன் சேரும் பொழுது உங்களுக்கான நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும் உடன்பிறப்புகளான சப்போர்ட்டும் அதே மாதிரி தாய் வழியில வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய சொத்துக்கள் அவங்களுடைய அரவணைப்பும் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இது அமையுங்க. இந்த மேசராசி பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேசராசினாவே ஆல்ரெடி கோபம் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகி இருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க கரெக்டான முறையில் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா 100% வந்து நல்ல அற்புத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாசங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதனை தெரிஞ்சு அதனோட வழியில் நம்ம போகணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கன்னிராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இப்போ இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவே வந்து பார்த்துட்டீங்கன்னா திங்கிங் மைண்ட் அதிகம், தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, கற்பனை, ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கன்னிராசி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது புதனோட அதிபதி. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடகராசியில இந்த ஆகஸ்ட் மாதத்துல குருவோட அதாவது குரு உச்ச கிரகமா கடகராசியில இருக்காரு. அந்த கடகராசியில புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கு பெறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் இருந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாம போக போகுது. அது இல்லாம உங்க ராசியில வந்து யார் இருக்காங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியில இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல உங்க ராசிநாத் புதனும் குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய், மேனத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், கும்பத்துல ராகு பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சாரப்படி கிரகநிலைகளோட அமைப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு சில டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்களும் பயம் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நமக்கு அது தடங்கல் ஆயிருமா, நம்ம நினைச்சது நடக்காம போயிருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இதே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா முன்னாடி போய் நின்று எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா வரும் பொழுது
அது உங்களால் பேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கலாம். அது இல்லாமல் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, குடும்பத்துல ஒரு சந்தோஷம், பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகாலம் கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வுகள் இது எல்லாமே விலகும். ஏன்னா கன்னிராசி பொறுத்தளவுல டக்குன்னு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை உருவாகி இருக்கும். ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். அதே மாதிரி தொழிலும் அதே மாதிரி தாங்க. தடப்பட்ட ஒரு தொழில், நீங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, பார்ட்னரா சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல சொந்தமா பண்ணியிருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க. எந்த ஒரு தொழிலுமே நிரந்தரம் இல்லாம நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். தொழில்ல ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும். நீங்க மத்தவங்கள சார்ந்தோ, மத்தவங்கள நம்பியோ நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேடி எல்லா சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லாம் உங்களைய தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா, இத்தனை நாளா நமக்கு வருமானம் இல்ல, நமக்கான அங்கீகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரமும், நெனச்ச தொழிலும், நெனச்ச வருமானம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து படிச்ச படிப்புக்கான வேலை நமக்கு கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, வேலை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு நெறைய பேத்துக்கு வச்சிருக்கும். கடன் தொல்ல, ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு சக்சஸ் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு முன்னேற்ற பாதையில நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். நெறைய பேத்துக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா கை குடுக்குங்க. எனக்கு கேட்டீங்கன்னா பொறுத்தளவுல கன்னிராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ் தான் நெனச்சபடி வாழ்க்கை, நெனச்சபடி தொழிலு, இது மாரி தான் அமையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல சொல்லலாமா? வேண்டாமா? நம்ம ஒரு தொழில் அமைக்கலாம், ஒரு லவ் பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு மேரேஜ் பண்றேன், ஒரு வண்டி வாகனங்கள் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட, கட்டாயம் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு தொழில் அமைப்புங்கிறது, ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பார்த்தீங்கன்னா, அ வாகனங்கள் அமைப்பு சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய மாற்றங்கள், ஒரு வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு வரும். உடல் உபாதைகள், தொந்தரவுகள் வரும். அதனால இங்க உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அது சனியோட வீட்ல ராகு இருக்காரு. அந்த சனியோட வீட்ல ராகு இருக்கும்போது, உங்ககிட்ட யாராவது வந்து அன்பா பேசினாவே, அவங்க நீங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா, அவங்க உங்கள ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் என்ன ஒண்ணுன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோட கண்டிப்பா நீங்க போராடும்போது, எதிரிகள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி மட்டும் இல்லாம, இப்ப 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, மனைவியினால சில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்ல கணவனாலும் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால விட்டு குடுத்துட்டு போறது நல்லது. ஏதோ ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து யாரு மூலியமா வரும்னா, 3வது ஆளு வகையில வரலாம். சந்தேக உணர்வுகள் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டு, கண்டிப்பா ஒரு
நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் தைரியமாக செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகநிலையோட அமைப்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்மளோட கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போகும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கடகராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு. ஆல்ரெடி சந்திரன் ராசி அதிபதியை கொண்ட கடகராசிக்கு குரு உச்சம் பெறும் பொழுது குருச்சந்திர யோகத்தில் இருக்கீங்க. அது இல்லாமல் உங்கள் ராசியில் புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கு பெறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடகராசி பொறுத்தளவு நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது முன்கோபங்களும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், கற்பனைகளும் அதிகம், ஆசைகள் அதிகம். இது கடகராசி பொறுத்தளவில் இருக்கும். இந்த கடகராசிக்கு பொறுத்தளவில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்துருக்குங்க. தலைவலி பிரச்சனை நிறைய வந்திருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம செலவு பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே கடகராசி பொறுத்தளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அஷ்டம சனியில் என்னென்ன சந்திக்க கூடாதோ எல்லா விஷயங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு உச்சம் பெறாரு. அது உங்க ராசியிலேயே உச்சம் பெறாரு. அந்த குருவோட புதன் சேர்க்கை. குரு ஒரு ஞானக்காரகன், புதன் ஒரு ஞானக்காரகன். உங்க ராசிநாதன் சேரும் பொழுது குருச்சந்திர யோகத்துல உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. இந்த ஆகத்துல செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை, மன நிறைவான ஒரு வாழ்க்கை, குழப்பங்கள் விலகிற ஒரு வாழ்க்கையா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறாரு. அதாவது தன்னுடைய வீட்டுல சூரியன் ஒரு ஆட்சி பெறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் இணைவு பெறாங்க. இப்படி கேது பகவான் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு செயல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பேசும் பொழுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும், தடப்பட்ட காரியங்கள் ஒரு தடங்களாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, சொந்தமா தொழில் பண்ண முடியல, ஒரு நகை நட்டு எடுக்க முடியல, குழந்தைங்க ஆசைப்பட்டதை கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப நிச்சயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பா இந்த கடகராசிக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகுமா என்று கேட்டீங்கன்னா கடகராசி பொறுத்தளவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளா அமைய போகுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சார் என் கணவர் வந்து என் பேச்சு கேட்கல, என்னை சந்தேகப்படுறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு வர்றதே இல்லை, ஏதோ ஒரு 3வது ஆள் பார்த்து பேசுனா எப்படி வந்துட்டு போவாரோ அது மாதிரி இருக்காரு, குடும்பத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமைய போகுது. அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில
ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இந்த கடகராசிக்கு இருக்க பொழுது, அப்படி கடகராசிக்கு இருக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை. அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டுருவீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி, நீங்க வாங்கி குடுத்துருவீங்க. வாங்கி குடுத்துட்டு, நீங்க யார நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புனீங்களோ, அவங்க உங்களையே ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதனால உங்க குடும்பத்தில மன உளைச்சல்களும், குடும்பத்தில கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இருந்து விடுபட்டு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமைய போதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில். கடகராசி பொறுத்தளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதுல எந்த தொழில் பண்ணாலுமே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பிடிக்காம இருந்து, அதிலிருந்து வெளிய வரக்காக தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும், அதே மாரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வருங்க. நமக்கு மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கண்டிப்பா மரியாதை உங்களை தேடி வரப்போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களோட சேர்க்கைகள். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட வந்து ஒரு நட்பு உறவு வச்சிருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஏதாவது ஒரு குறைய சொல்லி, உங்கள விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசி பொறுத்தளவில கண்டிப்பா ஒரு நட்பு வட்டாரங்கிறது ஒரு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருகப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம, வாகன யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொந்தமா கார் வாங்கணும், வண்டி வாங்கணும். பழைய வண்டி ரொம்ப நாளா நான் வச்சுட்டுருக்கேன். அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விரயங்கள் குடுத்துட்டு வருது. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியம் மெயினா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல செலவு நிறைய 2 நாள் நல்லா இருந்தா, 3வது நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகாம உங்களால இருக்க முடியாது. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் குறைச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பா இந்த உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. நம்ம தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி, நல்லது நடக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளாவும் அமையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு, ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளாவும் கண்டிப்பா இது அமையுங்க. அதேமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ல சில விரயம், கடன் தொல்லைகள் இது எல்லாமே உங்கள விட்டு இருந்து விலகி, நல்ல ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமா இது இருக்க போதுங்க. இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நம்மளுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுவும் நம்ம ஜாதகத்துல ஏதாவது கிரகநிலை தோஷங்கள் இருக்கான்னு நம்ம பார்த்து, அதனோட வழியில் நம்ம போகும்பொழுது, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கம் நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். நம்ம இந்த மாதத்துல என்ன மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். இந்த ராசித்துல இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில சூரியனோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோபமும், பிடிவாத குணமும், நெனைச்சத சாதிக்கணும், நெனைச்சத அடையணும் அப்படிங்கிற எப்பவுமே அந்த எண்ணத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மேசராசிக்கு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சில தடங்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம மேசராசிக்காரங்கள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தெளிவான முடிவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு வந்து தொழிலுங்கிறது முடக்கமாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலைய விட்டுட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மறுபடியும் தொழில் அமையுமா? சொந்த தொழில் விக்க முடியுமா? வெளிநாடு போக முடியுமா? நமக்கு அதே வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும்.
அவங்களுக்குமே நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா கிடைக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். மேசராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதனும், சுக்கிரனும், சனி பகவான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், குடும்பத்துல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அது இல்லாம விரயச்சனியும் நடந்துட்டு இருக்கனால, 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மேஷராசிக்காரங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்றது, இது மாரிலாம் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அந்த மறுபடியும் அந்த வேலை வீடு கட்ட முடியுமா? இடம் வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்தில நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம். மேஷராசிக்காரங்கள பொறுத்தளவு நமக்கு வந்து திருமண யோகம் அமையுமா? நம்ம ரொம்ப வருஷமா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நடக்கல. எப்ப நமக்கு திருமணம் அமையும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும். வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போற மாரி இருந்தாலும், இல்ல வீட்ல ஒரு சமையல் பண்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சாமி கையெழுத்து போறது, சப்போர்ட் பண்றது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பளம் சம்மந்தப்பட்டது, இது மாரி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல இரவு நேர பயணங்கள், அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7 சனி நடக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்தி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இப்ப மேச ராசிக்கான பலன் பார்க்கும்பொழுது, கடகத்துல இப்ப புதனும், சுக்கிரனும் சேர்ந்திருக்காப்படிங்க. அப்ப புதனும், சுக்கிரனும் சேரும் பொழுது, உங்களுக்கான நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், உடன்பிறப்புகளான சப்போர்ட்டும், அதே மாரி தாய் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, அ வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய அரவணைப்பும் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இது அமையுங்க. இந்த மேஷராசி பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேஷராசினாவே ஆல்ரெடி கோபம் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு, பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும்.
அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீங்க கரெக்டான முறையில செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா 100% வந்து நல்ல அற்புத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாசங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதில தெரிஞ்சு அதனோட வழியில் நம்ம போகணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ரிஷப ராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பேச்சாற்றல், அ ஆடம்பர வாழ்க்கை, எப்பவுமே நம்ம நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கோச்சாரப்படி கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்து அதுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். இப்போ உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில, அதாவது புதனோட வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்காருங்க. அது யாரோட சேர்ந்து இருக்காருன்னா, அ ப சுக்கிரனோட சேர்ந்து தான் புதனும் சேர்க்கையோட புதன் கோச்சாரப்படி அமைப்புல இருக்காருங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வர வேண்டிய ஒரு காலகட்டத்துல தான் இருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கல், பிரச்சனை, தடுமாற்றங்கள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன், கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் இது மாரிலாம் நடந்திருக்கும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறார். அப்படி குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நமக்கு வந்து ஒரு உடன்பிறப்புகளாலையும், சொந்த பந்தத்தினாலையும், சகோதரத்துவை தன்மை கொண்ட அமைப்பினால கூட நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ங்கிறது நமக்கு இருக்கும். பூர்வீகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகுதுங்க. நமக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்காரு. கும்ப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான் இதெல்லாம் இருக்கும் பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பா அமையப்போகுது. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப ராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளத்துக்கு நான் ஒருத்தர்கிட்ட அடிமையா போய் வேலை செய்யக்கூடிய ஆள் நான் இல்ல. சொந்தமா தொழில் பண்ணி 4 பேத்துக்கு வேலை குடுக்கணும் அப்படிங்கிற தன்மை கொண்ட ஒரு ராசி ரிஷப ராசி. அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து நிலையான தொழில் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, கட்டாயம் நிலையான தொழிலுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆடம்பர வாழ்க்கை எப்பவுமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரிஷப ராசி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து ஒரு ஆடம்பரமான தொழில். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டது, அழகு விஷயங்கள், துணிமணி சம்மந்தப்பட்டது, ஒரு ஒரு டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுல, அதே மாரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரிஷப ராசிக்காரங்க பண்ணிட்டுருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் ரொம்ப நாளா ஒரு இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கான அங்கீகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஊரு விட்டு ஊரு வந்து, நாடு விட்டு நாடு வந்து, நம்ம வந்து ஒரு பணம் போட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான அங்க ஒரு வேல்யூங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஒரு கௌரவமான தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் சொந்த ஊருக்கு போயிட்டு, நான் இது மாரிலாம் பிசினஸ் பண்ணேன் அப்படின்னு பெருமையா சொல்லணும் அப்படின்னு நெனச்சு வந்து, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் விட்டுட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் எல்லாமே உருவாயிருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைச்சு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிஷப ராசிக்காரங்க ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இந்த ஒரு எதா இருந்தாலும் உங்களுடைய திறமையினாலயும், உங்க மேல இருக்கிற தைரிய தன்னம்பிக்கையினால மட்டும் தான்
நீங்க அதுக்கான முயற்சியில் நீங்க எடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல சனி இருக்குங்க. இப்ப லாபஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது, நமக்கு என்ன ஆகும்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. இந்த டயத்துல நமக்கு இந்த அமௌண்ட் வருது. அத வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா, அது தேவையில்லாத செலவா கொண்டு போய் விட்டுருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வருமானம் நீங்க வருது அப்படின்னா, சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது நல்லது. சுப விரயம் எப்படி சார் மாத்துறது? அப்படின்னா, அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அசையா சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாரி நீங்க பண்ணும் பொழுது, ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். அது மாரி நீங்க பண்ணிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் நான் சொந்த வீட்டுக்கு நம்ம சொந்த வீடு கட்டி போக முடியல. ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். எனக்கான ஒரு சொந்த ஒரு தொழில் அமைஞ்சு, அதுல வருமானம் வந்து நமக்கான ஒரு வீடு இல்ல." அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. பாதியில நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கையில பணம் வச்சுட்டு தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் கிட்ட கரெக்ட்டான ஃபைனல்னு வரும்போது, அவங்க உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போதுங்க. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியால யோகம் பெற்றக்கூடிய ஒரு ராசியா தான் ரிஷப ராசி இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா லவ் மேரேஜ், தான் விருப்பப்படி மேரேஜ் பண்றது, தான் நெனச்ச பொண்ணு மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை. சார் நான் என் ஹஸ்பண்ட் சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க சொல்றது எங்களுக்கு பிடிக்கல. அப்படின்னு நெறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே தான் இருந்தீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், ஒரு ஒற்றுமைகள், ஒரு அந்யோன்யம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றங்கள் வரும். கடன் தொல்லைகள் விலக போதுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் விலக போகுது. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா தான் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சாரப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 100க்கு 20% மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகுங்க. அதுக்கப்புறம் 100% நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? அதே மாரி கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதிடர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.